Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம 15 நிமிஷத்துல ரொம்பவே ஈஸியா நல்ல டேஸ்டா பண்ணக்கூடிய சிக்கன் பரோட்டா ரெசிபி தான் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் பரோட்டா பண்றதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதோட இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை இடித்து வச்சுருக்கோம், நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்ல ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே அந்த மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துக்கணும். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்க வேண்டாம், அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்தாவே நம்மளுக்கு போதும். வெங்காயம் ஒரு 3 நிமிஷத்துலே இது மாதிரி நல்ல உதிரி உதிரியாக இந்த மசாலாவோடு சேர்ந்து வந்துடும். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனை நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு சிக்கனில் இருந்து இது மாதிரி நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த சிக்கனில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறதுனால ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். இந்த 10 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்துருந்த அந்த வெங்காயம் எல்லாமே இந்த சிக்கனோட நல்லா ஒன்றா கலந்து நல்லா திக்காக நம்மளுக்கு கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, எல்லாமே நல்லா கரைஞ்சி அந்த சிக்கனோட நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம இறக்க போகிற டைமில் இது மேலே கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோன்னா போதும். இதை தனியாக நம்ம வேகலாம் விட வேண்டாம். லாஸ்ட்டாக இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்க்குறது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பரோட்டா ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே குயிக்காகவும் பண்ணிடலாம். 15 நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய இந்த சிக்கன் பரோட்டா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.